Shiva 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 Shiva. நாமக்கல் மாவட்டம் நல்வாழ்வு ஜோதிட சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் ஏனைய ஜோதிட நண்பர்களுக்கும் மதிய வணக்கத்தை கூறி, எனக்கு ஏதோ கண்ணில் பட்டது, எனக்கு தென்பட்டது விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா திருமணம். எங்க பார்த்தாலும் திருமணம் திருமணம் திருமணம். பாவம் அந்த குழந்தைங்களை பெற்றவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களை பையன்களே கிட்டத்தட்ட 28 வயசு மேலே 30 வயசு 32 வயசுல எல்லாம் பெற்றவங்க அப்பா அல்லது அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, தாய் மாமனுங்கிற ஜாத்துல தூக்கிட்டு பொறுத்து பார்க்க வரும்போது நமக்கு பாவமா இருக்குது. சரிங்களா? நமக்கு அதே நிலைமை தான். அப்போ ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறதா நமக்கு இருக்கு. நம்ம குருபலன் இந்த திருமணங்கிறது வந்து இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அல்ல, இந்த திருமணம் ஜோதிடத்தில் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இது அப்போ சீக்கிரத்தில் இந்த திருமணம் முடியாத உடைய கட்டம். அவ்வளோ சீக்கிரம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லிட்டு போவோம். திருமணம் வந்து சிலருக்கு அந்த குருபலன் சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 10, 11 வருகின்ற பொழுது திருமணம் சிலருக்கு ஆகுது. அந்த குருபலன் எல்லாத்துக்கும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வர்றதில்லை. இப்போ கல்யாணம் பாருங்க, இப்போ நிறைய வந்து நடக்குது. பொண்ணு அல்லது பையனுக்கு யாரோ ஒருத்தருக்கு தான் குருபலன் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பொண்ணுக்கு குருபலன் வரணுங்க 2, 5, 9 வரணும். பையனுக்கு பொருத்தம் பார்க்குற போது பையனுக்கு இருக்குதாம்மா குருபலன், பொண்ணுக்கு இல்லைப்போம். சரிங்களா? இது கல்யாணம் ஆனவங்களை வந்து ஜாத்தை வாங்கி பார்க்கணும். இப்போ இந்த வருஷம் மட்டும் 2000 கார்த்திகை மாசத்துலேருந்து இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆனது மொத்தம் 150 ஜாதங்களை ஜோடியை வாங்கி வச்சிருக்கிறேன். நான் எங்கே இருந்தாலும் கல்யாணம் நடந்தால் கஷ்டப்பட்டு இந்த ஜாத்தை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் ராசிபுரத்து கூட இப்போ வாங்கிட்டு வந்தேன் நான். சரிங்களா? அந்த ஜாதகம் வந்து ஆய்வு வாங்கிட்டு வர்றது எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். கேட்டாலும் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான் நம்ம நேரம். கல்யாணத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம குருபலனே பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. சந்திரனுக்கு குருபலன் எல்லாருக்கும் தெரியும். பொண்ணுக்கு இருந்தால் பையனுக்கு இருக்கிறதில்ல, பையனுக்கு இருந்தால் பொண்ணுக்கு இருக்கிறது இல்லை. சரி, 2 பேர்த்துக்கு இருக்குதுங்க ஐயா குருபலனை அப்படின்னா குழந்தை பிறக்கிறது இல்லை. சார் முன்னெல்லாம் சொல்லலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 82 தான் அதிகமாக டைவர்ஸ் ஆகுது. 82 ஆரம்பம். 82 10 வருஷத்துக்கு கூட்டிங்கன்னா 92. கொஞ்சம் ஓரளவு சும்மா கல்யாணம் பண்ணோம், ஒரு 50 கல்யாணம் பண்ணோம், ஒரு 2 பேர் 4 பேர் வந்து விவாகரத்தில் முடிக்கிறோம். 10 வருஷம் மறுபடி கூட்டினீங்கன்னா 2002 கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 2010 கூட்டுங்க 12. 12லேருந்து 2002 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கல்யாணம் நமக்கு தெரிஞ்ச ஒரு 50 கல்யாணம் நடக்குதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி 25% தான் வந்து நல்லா இருக்கிறாங்க. 25 பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அதே மாதிரி 12 10 கூட்டுங்க 22. 22லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் போய் பார்த்தோன்னா அதிகமாக வருது. இந்த டைவர்ஸுங்க ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளே பிள்ளை பற்றி வச்சிருக்கிறோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா வர்றவங்களை அவங்க பல லட்சங்கள் கடன் உடனே வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு பையனை கல்யாணம் பண்ணி வந்து பாருங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து என்னுடைய கண்ணில் தென்பட்டது, நான் முடிஞ்ச வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுற விஷயங்களை வந்து எப்படி இருந்தால் அது வந்து விவாகரத்து ஆகிடும். சத்திகுரு ஐயா நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. நான் நல்ல விஷயம் தான் சொல்கிறேன். ஒருத்தர் வழி தான் நம்ம காட்டுறோம். எப்படி திசா புத்தியில் இருந்தால் இது ஆயிரும். சார் சுபர் புத்தினா ஆயிடுது. ஒரு 1, 5, 9 அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 4, 7, 10 சுபர் திசையாக புத்தி நடக்கும். அப்பவும் அந்த கல்யாணம் பண்ணி வந்து பார்த்தோன்னா பிள்ளைங்கத்தை கொடுக்கறது. அப்போ அது பிள்ளைங்க எங்கே தான் கொடுக்குறது போய் பார்த்தீங்கன்னா இப்போ அது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு வழி காட்டுங்க. சார் சுபர் புத்தியே நடக்குது சார். சுபர் புத்தி நடக்கிற போதே கல்யாணம் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 2, 3 மாதத்துலேயும் 6 மாதத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது. ஏன் வருது? சுபர் புத்தியில் திருமணம் நடக்கும் ஏன் வருகிறது? பாப புத்தியில் கல்யாணம் பண்ணவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க, சுபர் புத்தியில் பண்ணவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் எங்கே வருது? இப்போ 2022க்கு மேலே அதிகமாக 18லேருந்து அதிகமாக வருது. 2024 அதை விட அதிகமாக வருது. ஏன் வருது பாருங்க. நீங்களும் ஜாதகங்கள்லாம் உங்க வச்சிருப்பீங்க, எப்படி வருத வரலையான்னு பாருங்க. சரிங்களா? ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். சரி, மிதுனம், கடகம், தனுசு, மகரம் இடங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருதிசையில் ஒரு சுக்கர புத்தி நடக்கும்னு வச்சுக்கலாம். குருதிசையில் ஏதோ ஒரு லக்னத்துக்கு குருதிசையில் சுக்கர புத்தி நடக்கும். நம்ம சுக்கர் வந்து என்னன்னா லக்ன ரீதியாக ஒரு மிதுன லக்னத்துக்கு ஒரு யோகர்னு வச்சுக்குவோம், சுக்கரன்னு வச்சுக்குவோம், நடக்கும்னு வச்சுக்கோம். சுக்கர புத்தியம்மா நல்லா இருக்குதாம்மா, நல்ல சாரத்தில் நிற்கிறாரு, கல்யாணம் பண்ணலான்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இந்த சுக்கர புத்தியில் கல்யாணம் பண்ணுறது போய் பார்த்தீங்கன்னா அது கல்யாணம் பண்ணி அடுத்த நிமிஷம் 2 மாதம் 6 மாதத்துல வந்து வில்லங்கம் வந்து பிடிக்கிறது.
வில்லங்கம் எங்க வருதுன்னு நம்ம பின்னோக்கி பார்க்கணும். முன்னோக்கி பார்த்தா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர புத்திக்கு முன்னாடி யார் புத்தி வருங்க? குரு திசையில் சுக்கர புத்திக்கு முன்னாடி சரி 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 சுக்கரன் கேதுங்களா? சரி, அதுக்கு பின்னாடி புதன். நடக்கிற புத்தியிலிருந்து ஒண்ணுன்னு வச்சுக்காங்க, பின்னோக்கி போங்க புத்திக்கு. 1 2 3வது புத்தி யாருன்னு பார்க்கணும். அதுக்கு மேல போக வேண்டியது நம்ம பின்னோக்கி 1 2 3 அல்லது பின்னோக்கி 1 2 3 போனா போதும், அவ்வளவுதான். இந்த புத்தியானது எந்த புத்தி நடந்தாலும் சரி, இந்த பின்னோக்கி 3வது புத்தியானவர் ராசி அம்சத்தில் இங்க இருந்தாலோ, ராசி அம்சத்தில் இங்க இருந்தாலோ, ராசி அல்லது அம்சத்தில் இங்க இருந்தாலோ அடுத்து இதுக்கு வரக்கூடிய புத்தி வந்து பிரச்சனை தரும். அவ்வளவுதான். இது வரைக்கும் போய் பார்த்துற ஊர் பட்டது பார்த்தாச்சு. எல்லா ஜாதகத்திலும் இது இதனுடைய ஸ்டெப் அப்படியே வரும். பின்னோக்கி பாரு. சுக்கர புத்தின்னு பண்ணுவோம், ஆனால் பிரச்சனைகள் வந்துடும். யாருக்கு வருதோ அவங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி போயிடுவாங்க. பையனுக்கு வந்து பையன் பின்னோடிக்கு போவான், உனக்கு எனக்கு ஆகாதுன்னு. பொண்ணுக்கு வந்து உனக்கு எனக்கு ஆகாதுன்னு போவாங்க. சரிங்களா? சரி, அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சரிங்களா? சுயபத்தில் பண்ணக்கூடியவர்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. குரு திசையில் குரு புத்தி, சுய திசையில பண்றவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. சிலர் நல்லா இருக்கிறாங்க, சிலருக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இப்ப சுய புத்தி வந்தாச்சு. இந்த புத்தியில் பின்னாடி எங்க சார் போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி என்ன திசைன்னு பார்க்கணும். குரு திசைக்கு முன்னாடி வந்து ராகு மகாதிசைன்னு அப்படி எழுதிப்போம். இது திசை. சரி, இதுக்கு ராகு இது பின்னாடி புத்தி என்னன்னு பார்க்கணும். அப்ப குரு பின்னாடி ராகு பின்னாடி யார் வரும்? கடைசி புத்தி யார் அப்படின்னா செவ்வாய், அடுத்தது சந்திரன். சரி, அடுத்த புத்தி குரு திசை குரு புத்தி நடக்கும். ஐயா, இது எங்க பின்னாடி புத்திக்கு எங்க பின்னாடி என்றதுன்னா, இது கண்ணாடி ராகு திசை முன்னாடி நடக்கும். ராகு திசையில அந்த புத்தியில கடைசி யாருன்னு பார்க்கணும். அப்ப செவ்வாய் சந்திர ராகு திசையில சந்திர திசையில முடிஞ்சு அடுத்து செவ்வாய் புத்தியில ராகு திசை முடியும். இது சந்திரன் புத்தி நீங்க எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி இந்த சந்திரன் இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, ராசி அம்சம் இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, இந்த குரு புத்தியில பண்ற திருமணம். ஆனால் மற்றது இது வராம இந்த அதிபதி இந்த சந்திரன் இங்க இல்லாம வந்து இந்த சுயபுத்தியில் பண்றது நல்லாதான் இருக்கிறார். சரிங்களா? சார் ஒரு ஜாதத்துல நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்ல மாட்டேங்க சார். எனக்கு குறைஞ்சு நான் ஒரு ஆய்வு பண்றேன்னா 100 ஜாதகம் 150 ஜாதகம் டைவர்ஸ் ஜாதகம் கையில் இருக்கணும். இருந்தா தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம வெளியில சொல்ல முடியும். சரிங்களா? இது மாதிரி பாருங்க. பின்னோக்கி 3வது புத்தி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், 2வது தனுசு, மகரம், இந்த இடத்துல ஏதாவது நிக்குதான்னு பாரு. நின்னுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த புத்தியில் பண்ணாதீங்கம்மா. அடுத்த புத்தி வருது. சரி, அடுத்த புத்தி குரு திசையில சனி புத்தி வருதுன்னு வச்சுக்காங்களே. சனி புத்தி வருது. சரி, சனி புத்தியில நீங்க அப்படியே போய் பார்த்துக்கணும். அது மாதிரி சனி புத்தி குரு திசையில் சனி புத்தி, அடுத்தது குரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய். அப்போ விட்டுறக்கூடாது. பின்னோக்கினா அந்த 3வது அந்த திசையில கடைசி உடைய 3வது புத்தி இதுல இருந்து அப்படியே அழிக்கிறேன். குரு பின்னாடி சனி, அதுக்கு அடுத்து ராகு திசை செவ்வாய் புத்தி. இந்த செவ்வாய் மிதுனத்தில் இருந்தாலோ, கடத்தில் இருந்தாலோ, தனுசில் இருந்தாலோ, அல்லது மகரத்தில் இருந்தாலோ, அப்போ இந்த குருசில் சனி புத்தி செய்கின்ற திருமணம் வெள்ளங்கத்திலே முடிக்கிறார். பார்த்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஜாதகம் மேற்பட்ட ஜாதகங்கள்ல வந்து இது வருது. அந்த 150 ஜாதகங்களுமே இந்த ஸ்டெப் அப்படியே வருது சார். ஒரு ஜாதகத்தில் கூட மிஸ் ஆகவில்லை. சரிங்களா? இந்த ஸ்டெப் அப்படியே வருது. நான் கிட்ட ரொம்ப நாளா மண்டையை பிச்சுக்கிறேன். நான் திசை நல்லா இருக்குது, புத்தி நல்லா இருக்குது, 7ஆம் பாவம் நல்லா இருக்கிறாரு, 7ஆம் பாவகாதிபதி, 7ஆம் கல்த்திர காரகன் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தால் இது வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டெப் வந்து எனக்கு வந்து கரெக்டா வருது. சரிங்களா? சரி, 2வது அடுத்து இன்னொரு ஸ்டெப். இது ஒரு விதி. சரிங்களா? அடுத்தது ஒரு புத்தி நடக்கும். இப்ப சனி பகவான் ஆட்சி மிதுன லக்னத்துக்கு அல்லது வந்து கன்னி லக்னத்துக்கு நல்ல சூப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திசையில வந்து சனி புத்தியில போய் பண்றோம். நல்லா இருக்கு, புத்தி ஆட்சியா இருக்குது, சுபருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, நல்லா இருக்காரு. நம்ம வந்து நம்முடைய கால்குலேட் படி பார்த்து நடத்துறோம். ஆனால் இவர் இருக்கின்ற நட்சத்திரமானவர் சூரியன் நட்சத்திரத்துல இருக்கலாம், பகதான். ஆனா இருந்தாலும் புத்திநாதன் என்ற நட்சத்திரபதி ஆனவர் யாராக இருந்தாலும் சரி, புத்திநாதன் என்ற நட்சத்திரபதி யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா ராசி அமிஸ்தில் போய் பார்த்தீங்கன்னா சிற ராசியில் போய் நின்றுக்கிட்டா அதுவும்
அதுவும் பிரச்சனையில் முடியும். இப்போ உத்தரம் சூரியன் உத்திராடம், உத்திராடத்துல இந்த சூரியன் யாருன்னு பார்க்கணும். சனி புத்தியில் திருமணம், சனி புத்தியில் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் நிற்கிறாரு. இந்த சூரியன் வந்து எங்கன்னு பார்க்கணும். அவரும் ராசி இடத்துல இங்கே சிற ராசியில இருந்து இங்கே சிற ராசியில இருந்தால் அதுவும் பிரச்சனை. புத்திநாதன் என்ற நட்சத்திர அதிபதி ராசி அம்சத்தில் சிற ராசிகளில் போய் ராசி அம்சத்தில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அதுவும் பிரச்சனை, அதுவும் பிரச்சனை. இங்க பாரு, ஒரு உதாரணம் சொல்ற பாரு. சரிங்களா? சனி புத்தில் திருமணம், சுக்கர புத்தில் திருமணம் நிக்கிறது பூசம். சரிங்களா? சுக்கர புத்தில் திருமணம், சுக்கரன் நிக்கிறது கால் வந்து பூசம். இந்த சனி பகவான் வந்து எங்க இருக்கக்கூடாதுன்னு போய் பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து இங்க வந்து பார்த்தா இங்க வர்றாரு. ரேவதி 3ஆம் பாதம் அம்சத்துல ராசியில் இங்க இருக்காரு, அம்சத்துல இங்க வர்றாரு. அவர் என்ன பண்றாரு? சிரத்துக்கு வந்துட்டாரா? இவரு பூசம் 1ஆம் பாதம், இவரு சிரத்துக்கு வந்துடுறாரா? இதுவும் பிரச்சனை. திசா புத்தி இருவரும் சிரத்தில் இருந்தாலும் பிரச்சனை. திர ராசி புத்தி நின்ற நட்சத்திர சிரத்தில் நின்றாலும் பிரச்சனை ஏற்படுகிறது. ரெண்டாவது வந்து புத்திநாதனும் திசைநாதனும் சிரத்தில் இருந்தாலும் பிரச்சனை ஏற்படுகிறது. அடுத்து இன்னொரு பிரச்சனை. இன்னும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு புத்தி கல்யாணம் பண்ற அப்படின்னா, ஒரு புத்தியில் கல்யாணம் பண்ற அப்படின்னா அந்த புத்தி தனக்கு மறையக்கூடாது. சனி புத்தியில் கல்யாணம் பண்றீங்கன்னா அம்சத்துல இங்க வரக்கூடாது. ஆயில 3ஆம் பாதம், சுக்கிரன் மகம், மகம் 4ஆம் பாதம், மகம் 4ஆம் பாதம்னா இங்க போவார். புத்தி தனக்கு பின்னாடி மறையக்கூடாது. எந்த ஒரு புத்தியும் தனக்கு பின்னாடி அம்சத்தில் மறைந்தால் அந்த புத்தியும் திருமணத்தில் விளங்கத்தை தருகிறார். சரிங்களா? 3 ஸ்டெப்பு தான். 3 மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சுக்கரனே நீசமா இருப்பார், லைஃப்ல நல்லா தான் இருப்பாங்க. செவ்வாயே நீசமா இருக்கும் ஆண் ஜாதகத்துக்கு, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, பெண்ணும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? சுக்கரன் நேசத்துக்கு செவ்வாய் நேசத்துக்கு எல்லாமே போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கணக்கு போட வேண்டியதில்லை. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா குரு நீசமான குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. தப்பான விஷயம். குரு நீசமான குழந்தை என்ன காரணம்? குழந்தை எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2வது திருமண பொருத்தல் மகேந்திர பொருத்தம். இந்த மகேந்திர பொருத்தம் வந்து இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லைங்கிறீங்க சார். மகேந்திர பொருத்தம் வந்து எல்லாத்துக்கும் வருங்களா? பெண் நட்சத்திரம் இருந்து 4வது நட்சத்திரம் 13வது நட்சத்திரம் மட்டும்தான் வந்து போய் பாத்தீங்க. 4வது நட்சத்திரமும் 13வது நட்சத்திரம் பெண் ஜாதகம் வந்து என்னன்னீங்கன்னா 4வது நட்சத்திரமும் 13வது நட்சத்திரம் மட்டும்தான் தினப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் வரும். மற்றது எந்த உடைய எண்ணிக்கை அங்க வரவே வராது. தினத்துல வந்த மகத்தில் வராது, மகேந்திர பொருத்தம் வந்த தினத்துல வராது. 4வது நட்சத்திரமும் 13வது நட்சத்திரம் மட்டும்தான் தினப்பொருத்தத்திலும் மகேந்திர பொருத்தத்திலும் வரும். எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் வருங்களா? மகேந்திர பொருத்தம் இல்லாதவர்களுக்கு ஆண் பிள்ளைகளாக பிறக்கிறது. ஆண் பிள்ளைங்க மகேந்திர பொருத்தம் இல்லாதவங்களுக்கு பிள்ளைங்க படிப்புல கெட்டியா இருக்காங்க சார். மகேந்திர பொருத்தம் வர்றவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு எப்பாவது ஒரு குழந்தை மக்காயிரும். குழந்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தாச்சு. மகேந்திர பொருத்தம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது, பிள்ளைங்க படிப்பு எதிர்காலம் சமுதாயம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கிறாங்க. அப்படியே மகேந்திர பொருத்தம் வராதவங்களுக்கு தன் பிள்ளைகள் படிப்புல கெட்டியா இருக்கிறாங்க. யாராவது இருந்தா சொல்லுங்க சார். எனக்கு மகேந்திர பொருத்தம் இல்லை சார், என் பையன் வந்து நல்லா படிக்கிறான்னு யார் வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? குரு நீசமானால் வந்து குழந்தைகளுக்குன்னு சொல்லாதீங்க. குருவுக்கும் நீசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? குரு நீசமே கிடையாது. சரி, என்னங்க சொல்றீங்க? 5ஆம் இடம் புத்திரபாகமா, 5ஆம் அதிபதி புத்திரபாகமா ஒண்ணுமே வேண்டாம். ஒரு ஆணும் பெண்ணுக்கும் 4ஆம் இடம் நன்மையாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா புத்திரபாகம் கிடைக்கும்னு சொல்லுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 4ஆம் அதிபதி நல்லா இருந்துட்டா போய் பார்த்தீங்கன்னா மலை படிப்பு நாட்டை ஆளும் மன்னனாலும் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. 4 தான் முக்கியம். ஒரு ஆண் ஜாதகம் இருந்தாலும் பெண் ஜாதகம் இருந்தாலும் 4க்கு 4 பாருங்க. லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி எனக்கு துலா லக்னத்துக்கு 1 2 3 4 4ஆம் அதிபதி எனக்கு நீசம். சரிங்களா? நீசம் இருந்தாலும் எப்படி எனக்கு ஆண் வரைக்கும் பிறக்கதான் அதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? அது அதே மாதிரி என் வீட்டுக்காரி ஜாதத்துல வந்து 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறார். சரிங்களா? ஆண் ஜாதத்திலும் பெண் ஜாதத்திலையும் 4ஆம் அதிபதி வந்து 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்குன்னு பாருங்க சார். அது மறையது நிமிர்தெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரிங்களா? 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? ரைட்டு. 2வது 4ஆம் ஆணுக்கு என் வீட்டுக்கார ஜாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் 4 கூடையின் உச்சம். ரிஷப லக்னம் 4 கூடையின் சூரியன் உச்சம். 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு. எனக்கு துலா லக்னம் எனக்கு 4 கூடையின் வந்து பார்த்தீங்கன்னா மேசல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாரு. சரிங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் துலா லக்னம் 3 வந்து குரு மறைஞ்சு போச்சுன்னா நீ குழந்தை இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. குரு மறைஞ்சவங்கள பசங்க இருக்கிறான். 3ஆம் அதிபதி மறந்தவர்கள் எல்லாமே பையனா பிறகு சார். நான் உங்களுக்கு 100 ஜாதகங்கள் கொண்டாந்து தரேன். 3 லக்னத்துக்கு 3 கூடிய மறைவு பெற்றால் பையன் எடுத்து பார்த்தா பொண்ணாவது ஒன்று பிறகு ஃபர்ஸ்ட் பையனா பிறகு.
இதுல 3 மறைவதற்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. 4ஆம் இடம் தான் வந்து போய் பாத்தீங்கன்னா பழைய ஜோசியர்களை பழைய நோட்ல எழுதியிருக்காங்க சார். நிறைய விஷயங்கள் மாசம் வாங்க நான் சொல்றேன். நான் பழைய ஜோசியர்களால எழுதிருக்கிற நோட்டை வந்து கிங்கல் கிடைச்சு வாங்கி படிங்க. அவங்க என்னன்னா குழந்தை பாக்கியத்துக்கு 4ஆம் இடம் தான் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி வந்து நன்னிலை பெற்றிருந்தால் வாரிசு உண்டுங்க. 4ஆம் அதிபதி வாரிசு இருக்கு. நம்ம 5ஆம் பாவம் புத்திரம் பாக்கிங்கிறோம் சரிங்களா. குரு நீசமானாலும் வந்து குழந்தை கிடைக்காதுங்கிற தப்பான விஷயம். குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்குது சரிங்களா. அது வந்து நான் அடுத்த மாசம் வந்து இருக்கேன் அல்லின்ட்டால சொல்ல வரல. எப்படி சேர்த்தாலும் அந்த குழந்தை பாக்கியம் இல்லை இருக்கு. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 150க்கு மேற்பட்ட ஜாதகங்களுக்கு மெனக்கெட்டு வாங்கி ஒரு சேர்த்து என்ன காரணம் அப்படிங்கிறலாம் ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஆய்வு வந்து ஒரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்குது. அது மாதிரி இருந்தா நம்ம வந்து சேர்த்தாம விட்டுறலாம். அடுத்த மாதம் கண்டிப்பா சொல்றேன். நான் வரவங்களுக்கு நம்ம வழிகாட்டுறோம். பல லட்சங்கள் செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி 3 மாசம் 6 மாசம் ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஆனால் என்ன பொண்ணு பெற்றவங்க என்னதான் பண்ணுவாங்க, பையன் பெற்றவங்க என்னதான் பண்ணுவாங்க சரிங்களா. சொல்லப்பட்ட விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வேலை சரிங்களா. புத்தி நடக்கிற போது அதற்கு எண்ணிக்கிற பின்னாடி 11வது புத்தி இந்த 2 இடங்களில் இருந்தாலும் சேர மாட்டேங்கிறாங்க. சேரவே மாட்டேங்கிறாங்க சார். கொஞ்ச நாள் கழிச்சாவது நேரங்கள் சேரல 2 பேரும் சேர்ந்துக்குவாங்களா. 10 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி விதிகள் வந்து 10 வருஷம் ஆச்சு. சேர மாட்டேங்கிறாங்க சரிங்களா. சேர மாட்டேங்கிறாங்க. சேருவாங்களா சேர மாட்டாங்களா. எப்ப சார் கல்யாணம் பண்ணீங்க கல்யாண தேதியில வாங்கி திசா புத்தி 2 பேருக்கு போட்டு பார்த்து கட்ட பின்னாடி 3வது எண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்க இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். யாருக்கு இருக்குதோ அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அவ்வளவு ஒட்ட மாட்டேங்கிறாங்க. பொண்ணுக்கு இல்ல பொண்ணு நான் பொறுத்துக்கிட்ட குழந்தை பொழைச்சே ஆகணுங்குது. பையன் கூட நான் பொழைக்க முடியாது போறான். இங்க இருக்கு 3வது பின்னாடி புத்தினா இங்க இருக்கு. சந்திரன் இங்க இருக்கார். புனர்பூசம் 3ஆம் பாதம் வர்க்கோத்தமம் இருக்கார். என்ன பண்றாரு முடியாதுங்கிறாரு சரிங்களா. பொண்ணு ஐயோப்பா நான் கட்டிதான் ஆகணும் அப்படிங்குது. பொழைச்சுதான் ஆகணுங்குது. என்ன பண்ணுவீங்க. அதனால் சீர்தூக்கி பாருங்கள். இதுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லி இருக்குது. சிறையில் ஒரு ரூல்ஸ் சொல்லி இருக்குது. இதெல்லாம் அப்படியே போய் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயங்களை தான் 100க்கு மேற்பட்ட ஜாதகங்களை இணைஞ்சு போகுது. யாரெல்லாம் எதுவுமே இணைஞ்சு போகல. எனக்கு தெரிஞ்ச வரை இணைஞ்சு போகல. அடுத்த மாதம் வந்து திருமணத்தை ஈஸியாக நான் சொல்லி முடிச்சிருங்க. திருமண காலம் ரொம்ப முக்கியம். எல்லாமே பாவம் வயசான காலத்துல தான் அந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்றக்கூடிய கடமையா நமக்கு வருது. அது எல்லாரும் பெற்றவங்களுக்கும் ரொம்ப சிரமத்தான் இருக்கும். திருமண காலம் வந்து போய் பார்த்தீங்கன்னா சரியான திருமண காலத்தை வந்து நம்ம விட்டுறோம். படிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு ஒரு திருமண காலம் எல்லோருக்கும் எளிமையில் வரும். எல்லாம் காலேஜ் படிக்குது, +2 படிக்குது. இதே நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் சரிங்களா. திருமண காலம் எப்போதும் அற்புதமாக வருகிறது. சரி இன்னைக்கு குரு இங்கதான் இருக்காரு இல்லைங்களா. இங்கே வச்சுக்குவோம். இந்த வருடம் இங்கதான் இருக்கார். குரு என்ன நட்சத்திரம்னு பாத்துக்கலாம் சார். அப்படி அப்படியே கோச்சாரத்துல நகரும் போது குரு என்ன நட்சத்திரம் பார்க்கலாம். இப்ப செவ்வாய் நட்சத்திரம் இருக்கான்னு வச்சுக்குவோம். மிருகசீரிஷம் செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரம். பின்னாடி 2 ரோகிணி. அதுக்கு பின்னாடி சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை. இது பாயிண்ட் எல்லாம் கோச்சாரத்துக்கு போகும்போது நம்ம பாயிண்ட் பண்ணிக்கிறோம். எதில் சாரத்தில் போடுறோம் அதில் சென்டர் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது திருவாதிரை. இதுக்கு அடுத்தது புனர்பூசம் சரிங்களா. 2வது குரு எந்த வீட்டில் கோச்சாரத்தில் போறாரோ இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் நின்று புத்தி நடந்தாலும் திருமணம் நடக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து குரு கோச்சார குரு இருந்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பாருங்க. பரணி பூரம் போராட்டங்கள் எல்லாம் கல்யாணம் நடத்தும். ஏன்னா குரு வந்து சுக்கிர வீட்டுல இருக்கிறார். அப்ப சுக்கிரன் வீட்டுல இருக்கிற போது குரு கோச்சாரத்தில் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த அதிபதி நட்சத்திரத்துல வந்து சந்திரன் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் சரிங்களா. இப்ப பெண்ணா ஆனா வந்து பரணி பூரம் போராட்டத்துக்கு யாருக்கு கல்யாணம் நடக்கலைங்களா. சரி ரைட். 2வது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம என்னன்னா ராசிக்கு 2, 5, 9 11 வரணும்னு நம்ம பார்த்துட்டே கிடக்குறோம். அந்த 2, 5, 9 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டுட்டே போகும். அதுவும் தாண்டி இருந்து சில பேருக்கு ஆகுது. இதையும் நாம் மறுக்கவில்லை. பாருங்க குரு இதோ பாயிண்ட். இப்ப சூரிய நட்சத்திரத்துல, சந்திர நட்சத்திரத்துல, மிருகசீரிஷ செவ்வாய் நட்சத்திரத்துல, ராகு நட்சத்திரத்துல, இந்த குரு புனர்பூச குரு நட்சத்திரத்துல இந்த 5 அதிபதிகளுடைய
திரிகோண நட்சத்திராதிபதிகளில் கேந்த 1, 5, 9 எல்லாம் வந்து ஏதோ ஒரு கிரகம் நின்று புத்தி நடந்தால் அவர்களுக்கு திருமணம் இப்போது இந்த ஆண்டு நடக்கும். இப்போது நடந்து முடிந்திருக்கும். யாருக்காவது கிருத்திகள் ஒரு கிரகம் நின்று திசா புத்தி நடந்திருந்தா கல்யாணம் ஆயிருக்கும். ரோகிணியில் இருந்தாலும் ஆயிருக்கும், செவ்வாய் நட்சத்திரம் இருந்தாலும் ஆயிருக்கும், இல்லை ஆக போகும். இப்போ திருவாதிரை ஆகலாம், ஆயிருக்கும். இப்போ புனர்பூசம் இவங்களுக்கு மட்டும்தான் திருமணம் இந்த காலங்களில் வந்து குரு வந்து அடுத்தது திருவாதிரை வர வரைக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் மேரேஜ் நடக்கும். திருமணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நேரத்தை கூட்டிக்க வேண்டியதுதான். அப்படி பின்னாடி ஒரு ஆள் விட்டுறணும். புனர்பூசம் அடுத்து பூசம், சரிங்களா? திருவாதிரை வரும்போது பின்னாடி 2 நட்சத்திரம், முன்னாடி 2 நட்சத்திரம், குரு சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரம் திருவாதிரைக்கு வர போறார். இன்னும் இருக்கு, இந்த அடுத்து சொல்றேன் நான். திருவாதிரை வரும்போதெல்லாம் யாருக்கெல்லாம் நடக்கும்? அப்ப ஆயிலும் கேட்டே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா கோச்சார குரு மிதனத்தில் வந்துட்டாரு. அப்படின்னா புதனுடைய வீடு. ஆயிலும் கேட்டே ரேவதி இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம், ஆன பெண்ணா இருந்தாலும். அடுத்து ரோகிணியில் ஒரு கிரகம் நின்ன திசா புத்தி நடந்தாலும் சரி, ரோகிணி அஷ்டம் திருவோணம், அடுத்து மிருசீரத்தம் சித்திரை அவிட்டம், அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம், அடுத்து புனர்பூசம் விசாகம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, அடுத்தது பூசம் ஆயில்யம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலங்கள் எல்லாம் வந்து ரெடியா இருக்கும். அதே மாதிரி திசாபுத்தி நடக்கணும். திசாபுத்தி நடந்தால் தான் திருமணம். திசாபுத்தி நடந்து இதில் வந்து நின்று நடக்கணும். பூசத்தில் ஒரு கிரகம் நின்று நடத்தணும், புனர்பூசத்தில் ஒரு கிரகம் நின்று திசாபுத்தி நடத்தணும், திருவாதிரை ஏதாவது கிரக புத்தி நடக்கணும், மிருகசீரத்தில் நடக்கணும், ரோகில் நடக்கணும். இது நடந்தால் மட்டும் ஆயிருங்களா ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இங்கே பாருங்க, குருவுக்கு 2ஆம் இடம், அடுத்து 5ஆம் இடம், அடுத்து 7 இல்லை. 7 வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடப்பதில்லை. 7 குருவுக்கு 7 வந்து பார்த்தீங்கன்னா இது யாராவது புத்தி இப்போ வந்து யார் நடந்தாலும் திருமணம் நடப்பதில்லை. 8 அடுத்து குருவுக்கு 10, அடுத்து குருவுக்கு 12 சார். இதெல்லாம் சார் கோச்சார் குருவுக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7, 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் சார். இந்த இடங்கள்ல திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சார். நீ பார்த்துக்கோ. 7 எல்லாம் வர்றதில்லை. 7 வந்து நானும் எவ்வளோ பண்ணுறேன். 7 வந்து குருவுக்கு 7 வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடத்தி வைப்பதில்லை. கோச்சார குருவுக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், அடுத்தது 8ஆம் இடம், 8, 10, 12 சார். பெரும்பாலும் பாருங்க கோச்சார குரு இந்த இடத்துல இருக்காரா, இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புத்தி நடந்தவர்கள் கல்யாணம் ஆகிருக்கும். 2வது வந்து இவங்களுக்கு வேற யாருங்க சந்திரன் இருந்தாலும் கல்யாணம் நடந்திருக்கும். 2வது அடுத்தது ராகு, இந்த இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்குது, சனி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்குது. இந்த குறிப்பிட்ட நட்சத்திர அதிபதிகள் இங்க வந்து நட்சத்திரம் இல்லாட்டாலும் இங்க இருந்தாலும் கல்யாணம் நடக்குது, இங்க இருந்தாலும் நடக்குது, இங்க இருந்தாலும் நடக்குது, இங்க இருந்தாலும் நடக்குது, இங்க இருந்தாலும் நடக்குது. சரிங்களா? பாருங்க, ராகு இங்க இருந்தாலும் ஒரு பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. குரு இங்க இருக்கும்போது ராகு இங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. திருவாதிரை ராகு வந்து இங்க இருக்கும் போது கல்யாணம் நடக்கும். இதான் சார். ஏதாவது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி காலகட்டங்களில் கரெக்டா மெயின்டைன் பண்ணி நீங்க வந்து 2 பேருக்கு வந்து பார்த்தா திருமணம் பண்ற போது குழந்தை கிடைக்கிறது. அடுத்த மாதம் ஒரு திருமணத்துல வந்து சில பேருக்கு வந்து சேர்த்தன உடனே குழந்தை கிடைக்கிறது. ஏன்னா 6 மாதம் 3 மாதத்துல அந்த அம்மா கன்சீவ் ஆயிரும். சில பேருக்கு ஒரு 4 வருஷம் 2 வருஷம் தாமதமாகுது. இது என்ன வேறுபாடு? அப்ப எந்த மாதிரி திசா புத்திகள் வந்து அவங்க வந்து அந்த ஜாதத்தை இணைக்கிறாங்க, எப்படி ஜாதத்தை இணைக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கணும். 2வது வந்து தயவு செஞ்சு சொல்றேன் நானு, ஆணுடைய மெயினா வந்து சார் அவங்க பிறந்த ஓரை ரொம்ப முக்கியம். ஆணுக்கு பிறந்த எண்ணம் ஓரை, பெண்ணுக்கு பிறந்த எண்ணம் ஓரை. 3, 7, 11 சுகப்பட மாட்டேங்குது. 3, 7, 11 சுகப்பட மாட்டேங்குது. 3, 7 லக்னத்துக்கு நினைக்காதுங்க. இப்போ ஒருத்தர் புதன் ஓரைன்னு வச்சுக்குவான். இப்போ புதன் இங்க இருக்குது, புதன் ஓரைன்னு இங்க வச்சுக்காங்க. இன்னொரு அம்மா வந்து குரு ஓரையில் பிறந்திருக்குது. பாருங்க, குரு ஓரை இந்த செவ்வாய் ஓரை, இது புதன் ஓரை, செவ்வாய் ஓரை ஒத்து போக மாட்டேங்குது. இந்த ஓரைக்கு இது 3ஆம் இடம், இந்த ஓரைக்கு இது 11ஆம் இடம். 3, 7, 11 ஓரைகள் ஒத்து போக மாட்டேங்குது சார். பார்த்துக்க, எப்படி இருந்தாலும் இங்க போட்டாலும் செவ்வாய் ஓரை புதன் ஓரை, இங்க போட்டா 3 வரை, இங்க போட்டா 11 வரும். அவ்வளவுதானே? 3, 7, 11 ஓரைகள் கணவன் மனைவியில் ஒத்து போவதில்லை, சண்டை சச்சரவு. மற்றபடியெல்லாம் வந்து எந்த கிரக அமைப்புகள் இருந்தாலும் நல்லா தான் இருக்கிறாங்க. நானும் என்ன சண்டை நல்லா இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஓரைகளே வந்து பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறோம். பாருங்க, ஓரே 2 பாண்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குரு வாரை சார். இப்போ குரு வாரம் இங்கே எங்க இருக்கு சார்? இப்போ குரு வாரம் யார் வச்சுக்காங்க? குரு வாரை 2 செவ்வாய் வாரில் பிறந்துடுறாங்க. சரிங்களா? இங்க குரு வாரம் போட்டாலும் செவ்வாய் வாரம் 12ஆவது வரும், 2 12ஆவது வரும். இது பெண்ணு குரு வாரை, ஆண் செவ்வாய் வாரை, எல்லாம் ஒண்ணுதான். தினம் சண்டை, தினம் சண்டை. சரி, அதே குரு பாருங்க, ஒருத்தர் கேங்க ஒருத்தர் 3, 7, 11 தவிர்த்து மீதெல்லாம் 1, 4 எல்லாம் நல்லா இருக்காங்க சார்.
1 4 சூப்பரா இருப்பாங்க. இப்ப குரு வரை புதன் வரை நல்லா இருப்பாங்க. ரெண்டாவது சனி வரை, அடுத்து 4 6 சுக்கிரன் இந்த வரை நல்லா இருக்கும். 1 5 9 4 வரையில சூப்பரா இருக்கிறாங்க. நான் அனுப்பலான்னு பாருங்க, அவங்க ஜாத்து வச்சிருக்கேன் பிறந்த வரையில வச்சு நீங்க பாருங்க எப்படி இருக்கு. வேறு வாய்ப்பு கொடுத்த ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் ஏனைய ஜோதிட நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.